கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் என்னையும் ஒரு சாட்சியை நிறுத்தினதுக்காக கர்த்தரை நான் ஸ்தோத்தரிக்கிறேன். என்னுடைய பெயர் ரஞ்சித். நான் ஒரு கிறிஸ்தவ குடும்பத்தில் இருந்தால் பிறந்து வளர்ந்தேன். என்னுடைய பெற்றோரும் கிறிஸ்தவர்களாக தான் இருந்தார். ஆனால் நான் சின்ன வயசுலேருந்து சபைக்கு பெற்றோர் கூட போய் வந்துட்டு இருந்தேன். ஆனால் பெரிதாக எனக்கு தேவன் மேல் ஒரு நம்பிக்கையோ எந்த ஒரு விசுவாசமோ கிடையாது. பெற்றோருக்காக வற்புறுத்தினால தான் நான் சபைக்கு போயிட்டு வந்துட்டு இருந்தேன். இப்படியாக இருக்கும்போது நான் ஒரு எஸ்எல்சி முடிக்கிற வரைக்கும் எஜுகேஷன் எல்லாம் நல்லா போயிட்டு இருந்துச்சு. எல்லாமே என் வாழ்க்கையில் நல்லா இருந்துச்சு. எஸ்எல்சி முடிச்சு காலேஜ் ஒரு 1.5 வருஷம் போனேன். 1.5 வருஷம் போய் படிப்புலையும் பாதியில விட்டுட்டு எல்லா உலக பாவத்தினால விழுந்து குடிக்கு அடிமையாயிட்டேன். குடிக்கு அடிமையாகி அதிகமாக குடிக்கு அடிமையாகி ஒரு பெரிய ட்ரங்கர் ஆயிட்டேன். எப்பொழுது 24 மணி நேரமும் அதிகமாக குடிக்க ஆரம்பித்தேன். எப்போ பார்த்தாலும் குடியிலே இருப்பேன். என்னுடைய பெற்றோர் ரொம்ப அதிகமாக என்னை பார்த்து எனக்காக அதிகமாக என்னை பார்த்து மன நோகந்து இந்த வாழ்க்கை எதுக்கு அப்படின்ட்டு எனக்கே தோன்ற அளவுக்கு நான் அசிங்கமாக நடந்துப்பேன். அவ்வளோ வேறு குடிகாரனாக இருந்தேன். என்னுடைய பெற்றோருக்கும் பெரிய கவலையாக இருந்துச்சு. என் வாழ்க்கை இப்படியே இருந்தால் என்ன பண்ணுறது அப்படின்ட்டு யோசிச்சு, இப்படியே இருக்கிற என் வாழ்க்கையில் ஒரு திருமணம் பண்ணி வைக்கலான்ட்டு பெற்றோர் யோசித்தாங்க. பெற்றோருடைய வற்புறுத்தல்னால திருமணமும் பண்ணிக்கிட்டேன். திருமணம் பண்ணி ஒரு 2 வருஷம் நல்லா தான் போயிருந்துச்சு திருமண வாழ்க்கையெல்லாம். ஆனால் அப்போ கூட எந்த ஒரு மாற்றமும் என் வாழ்க்கையில் இல்லாமல் தான் இருந்துச்சு. இப்படியாக இருக்கும்போது மனைவியும் பெற்றோருடைய வற்புறுத்தல்னால நான் சபைக்கு போவேன் வருவேன், இப்படி தான் இருந்துச்சு. இப்படி இருக்கும்போது நாங்கள் ஒரு இருக்கிற ஏரியாவிலேருந்து வீடு ஷிஃப்ட் ஆகிற ஒரு சூழ்நிலை வந்துச்சு. அப்போலேருந்து நாங்கள் ஷிஃப்ட் ஆகி வேறு ஏரியா ஷிஃப்ட் ஆகி வந்தோம். அப்போ எங்கள் சபைன்னு எல்லாம் குடும்பத்தாரெல்லாம் தேடி பார்க்கும்போது குடும்பத்தருக்கு தேவன் இந்த ராய்சந்திராவில் இருக்கிற அசம்பிளி ஆஃப் எல்ஷடா சபையை தேவன் காட்டினார். இந்த சபைக்கு வரும்படியாக தேவன் கிருபை தந்தார். இந்த சபைக்கு நாங்கள் ஒரு 4.5 வருஷமா வந்துட்டு இருக்கோம். தேவன் இப்படியாக சபைக்கு வரும்போது நான் பெற்றோருக்கும் மனைவிக்கும் அவங்களோட ஃபோர்ஸ்னால தான் நான் வருவேன். இங்கே வந்து கூட சபைக்கு வரணும், சர்ச்சுக்கு வரணுன்ற ஒரு எண்ணமோ யோசனையோ எதுவும் இல்லாது. அவங்களோட வற்புறுத்தினால தான் வருவேன். அவங்களை ஃபோர்ஸ் பண்ணி தான் நான் வருவேன். வந்து அவங்கள கொண்டு வந்து விட்டுட்டு நான் இருந்துட்டு கொஞ்ச நேரம் இருந்துட்டு சபை கொஞ்ச நேரம் பாதி டைம் இருந்துட்டு அப்படி போயிடுறது, அப்படி தான் இருந்தேன். அப்புறமா இப்படியே இருந்தால் ரொம்ப வீட்டிலலாம் ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணாங்க. இந்த வாழ்க்கை இப்படியே இருந்துச்சு என்ன நடக்கும், என்ன பண்ணுறது அப்படின்ட்டு மனைவியெல்லாம் ரொம்ப என்கிட்ட மனன் வந்து பேசுவாங்க. சரி அவங்களுக்காக போகலாமே இருக்கலாமே அப்படின்ட்டு போயிட்டே இருக்கும்போது தான் ஒரு நாள் ஃபுல்லாக உட்காந்து மனைவியோட ஆசைக்காக ஒரு நாள் ஃபுல்லாக சர்ச்சில் உட்காந்து நான் ஃபுல் வார்த்தை கேட்க ஆரம்பித்தேன். அப்பொழுது ஒரு நாள் உட்காரும்போது தேவன் சர்ச்சில் பாஸ்டர் மெசேஜ் கொடுக்கும்போது தேவ ஆவியானவர் என்னோடு பேசினார். அந்த வார்த்தையை கேட்க காது கொடுத்து கேட்க தேவன் உதவி செய்தார். அந்த வார்த்தையை கேட்க எனக்குள்ளாக ஒரு மாற்றம். அப்போலேருந்து குடியின் மேல் எனக்கு ஒரு வெறுப்பு வந்துச்சு. அந்த குடியின் மேல் எனக்கு ஒரு வெறுப்பு வந்து இப்படியாக நான் என்ன வாழ்க்கை வாழ்றேன்னு எனக்கும் என் மேலேயும் ஒரு வெறுப்பு வந்துச்சு. இந்த குடியை நம்ம விட்டுறணும், இது வேண்டாம் அப்படின்ற ஒரு வெறுப்பு வர ஆரம்பிச்சிச்சு. அப்போலேருந்து முழுவதுமாக இந்த குடியை விடணும்னு நான் நினைக்கிறேன். ஆனால் என்னால் முடியாமல் தான் இருந்துச்சு. அப்படியே தொடர்ந்து சரி மனைவியோட பேச்சை கேட்டு நம்ம சர்ச்சுக்கு போகலாம், அவங்க சந்தோஷத்துக்காக போகலாம் அப்படின்ட்டு வர ஆரம்பித்தேன். சர்ச்சுக்கு வரும்போது ஒவ்வொரு நாளும் வந்து வார்த்தையை கேட்பேன். வார்த்தையை கேட்டுகிட்டே இருக்கும்போது அதிகமாக கேட்பேன். எனக்குள்ளாக ஒரு வெறுப்பு வந்துச்சு. நம்ம என்ன வாழ்க்கை வாழ்கிறோம், யாருக்கு பிரயோஜனமாக இருக்கேன் நான், தேவனுக்கும் பிரயோஜனம், குடும்பத்துக்கும் பிரயோஜனம் இல்லை, எனக்கும் பிரயோஜனம் இல்லை, என்ன வாழ்க்கை வாழ்கிறேன்னு எனக்குள்ளே ஒரு கேள்வி வந்துச்சு. சரி நம்ம இது மாற்றி பார்க்கலாமே, மாற்றி பார்த்தோன்னா என்ன நடக்கும்ட்டு மாற்றி பார்க்கலான்ட்டு மாற்ற ஆரம்பித்தேன். அப்போலேருந்து சரி மனைவிக்காக சபைக்கு வர ஆரம்பித்தேன். ஒவ்வொரு நாளும் வந்து உட்காந்து தேவனுடைய வார்த்தையை கேட்க ஆரம்பித்தேன். கேட்க எனக்குள்ளாக ஒரு மாற்றம். தேவன் எனக்குள்ளாக ஒவ்வொரு நாளும் பேச ஆரம்பித்தார். அதிகமாக வார்த்தையை தியானிக்க படிக்க தேவனுடைய வார்த்தை கேட்க எனக்குள்ளாக ஒரு தாகம். இப்படியாக போயிட்டு இருக்கும்போது என் வாழ்க்கை நல்லபடியாக போயிட்டு இருந்துச்சு. தேவன் என்னை தொட்டார். இப்படியாக தேவன் என்னை வழி நடத்தினார். இப்படியாக என் வாழ்க்கை போயிட்டு இருக்கும்போது இந்த குடி இனி வேண்டாம், நம்மளுக்கு இது தேவையில்லை, இதுக்காக நம்ம இல்லை, தேவன் எனக்கு ஒரு வேற காரியம் வச்சிருக்காருன்ட்டு நான் இந்த குடியை முழுவதுமாக விடும்படியாக, அது மேலே வெறுப்பு வந்து அதை முழுவதுமாக விட்டு தேவன் பக்கம் திரும்பும்படியாக தேவன் எனக்கு உதவி செய்தார். ஆவியானவர் என்னை வழி நடத்தினார். இப்பொழுது அதிகமாக தேவனை விசுவாசித்து தேவனுக்காக வாழ தேவன் கிருபை தந்தார். எனக்கு திருமணமாகி 6 வருஷமா பிள்ளை இல்லாமல் இருந்தது. நான் தேவனை ஏற்றுக்கொண்டு ஒரு மனம் மாறி இந்த குடிப்பழக்கத்திலிருந்து விட்டு சபைக்கு வரும், தேவனுக்காக வருவேன். இப்படியா என் வாழ்க்கை இருக்கும்போது நான் ஒரு நாள் கூட எனக்கு பிள்ளை இல்லைன்ட்டு நான் ஜெபிச்சதோ இல்லை தேவன்கிட்ட கேட்டதோ கூட கிடையாது. ஆனால் தேவன் நான் உண்மையாக ஏற்றுக்கொண்டு என் வாழ்க்கையை தேவனுக்கு ஒப்பு கொடுத்ததுனால தேவன் என்னை ஆசீர்வதித்து ரட்சித்து தேவன் எனக்கு ஒரு ஆண் பிள்ளை கொடுத்தார். பிள்ளைக்கும் இப்போது 2 வருடங்கள் ஆகிறது. பிள்ளை ஆசீர்வாதமாக இருக்கிறான்.
இல்லை இப்பொழுது பார்க்கும்போது நானும் என் குடும்பமும் என் மனைவியும் பிள்ளையோடு சபைக்கும் என் குடும்பத்திற்கும் சாட்சியாக நிற்க செய்த தேவனுக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம்.